ஹலோ பட்டுப்பூச்சீஸ், ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆப்பம் ப்ளஸ் ஸ்டியூ. இதுக்கு கோகனட் ஆயில், தின் கோகனட் மில்க் அண்ட் திஸ் இஸ் திக் கோகனட் மில்க். அதோட டிஃப்ரென்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். அப்புறம் கறி லீவ்ஸ், தென் ஆனியன்ஸ், பிக் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 நம்பர்ஸ், தென் ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தென் 2 க்ரீன் சில்லிஸ், தென் 2 பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ணி. இப்போ வந்து திக் கோகனட் மில்க்னால் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு கோகனட் பீஸ் ஒரு 10 எடுத்து ஒரு ½ கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது திக்காக இருக்கும். தென் அகெயின் தின் கோகனட் மில்க்னால் என்னென்னா, ஒரு 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் தின்னாக லாஸ்ட்டாக அந்த தேங்காவை கடைசி வரைக்கும் பிழிஞ்சு எடுக்கிறது ஒரு தின் கோகனட் மில்க். ஃபஸ்ட்டு நான் வந்து கோகனட் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். கோகனட் ஆயில் தான் நல்ல ஃப்ளேவர் தரும். எடுத்தோடனே ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா போட்டு இதில் ஃப்ரை பண்ணணும் அந்த எண்ணெயில். இந்த ஜிஞ்சரோட அரோமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தென் கறி லீவ்ஸ் போடுறேன், அதுவும் நல்லா ஸ்டிர் பண்ணணும். தென் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். இந்த 2 க்ரீன் சில்லி தான் இந்த ஸ்டூக்கு ஸ்பைசினஸ் தர்றது, மிக எந்த மசாலாவும் கிடையாது. இதை போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுறேன். ஸ்டிர் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை போடுறேன். இந்த ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி லுக் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த கோகனட் ஆயிலில் வதக்குங்க. கோகனட் ஆயில் இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் இது ஒரு ப்யூர் மலபார் டிஷ். கேரளாவில் பார்த்திங்கன்னா ஸ்டூ வந்து எல்லாத்துக்கும் இப்போது காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. சிக்கன் ஸ்டூ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுறது வெஜ்ஜு, நான் பொட்டேட்டோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பியும் வதக்குறேன். ஆக்சுவலாக வந்து இதில் பொட்டேட்டோ மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேரட், க்ரீன் பீஸ், காலிஃப்ளவர், பீன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டூ பண்ணலாம். அதுவும் பக்காவாக இருக்கும். ஈவன் சிக்கன் யூஸ் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டூ கேரளா சைட். அது ஒரு நாள் கண்டிப்பாக நான் போட்டுறேன். இந்த ஸ்டூ வந்து ஆப்பத்தோட நல்லா ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இப்போ வதக்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தின் கோகனட் மில்க், அதாவது நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் பால் ஊற்றுறேன். அது வந்து நல்லா இந்த ஆனியன்ஸு, க்ரீன் லீவ்ஸ், தென் சில்லி எல்லாமே வந்து நல்லா இதிலேயே வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா பொட்டேட்டோஸ், அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணணுன்னா அது கொஞ்சம் திக் கொடுக்கும். எப்போவுமே கோகனட் வந்து கெட்டி ஆகிறதுக்கு நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற ஒரு வெஜ்ஜி. அதை வந்து நல்லா போட்டு நான் ஸ்டிர் பண்ணும்போது அந்த தேங்காய் பாலை வந்து அது அப்படியே உரியும் பொட்டேட்டோ. உரிய அந்த பொட்டேட்டோக்குள்ளே அந்த எசன்ஸ் வந்து நம்மளுக்கு இறங்கும். நல்லா போட்டு ஸ்டிர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு மேஷ் பண்ணி இந்த க்ரீன் சில்லியையும் ஈவன் நீங்கள் மேஷ் பண்ணி ஸ்டிர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் வந்து ஒரு ½ கிளாஸ் அந்த பவுல் எடுத்தோம் பார்த்தீங்களா தின் கோகனட் மில்க், அதுலேயே வந்து நீங்கள் எடுத்து இதில் ஊற்றுறீங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, அதனால் நம்ம ஊற்றிட்டு திருப்பியும் நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு பத்தலை. ஸோ நான் போட்டிருக்கேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் வேணும்னா. தென் நல்லா போட்டு ஸ்டிர் பண்ணுறேன். அகெயின் கொஞ்சம் பாயில் ஆகணும், கொதி வரணும். அது வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்டிர் பண்ண முடியுமோ ஸ்டிர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பபிள்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச திக் கோகனட் மில்க், ஜஸ்ட் ஒரு பவுல் இருந்தால் போதும், அதுதான் டேஸ்ட் கொடுக்குறதே. அந்த கோகனட் மில்கை நம்ம இதில் போர் பண்ணிட்டோம்னா கொதி வந்து ஜஸ்ட் ஒரு 2 கொதி, நம்ம ரசத்துக்கு எப்படி வருதோ ரொம்ப கொதிக்க வைக்காமல் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா திரியும் தேங்காய் பால். ஸோ இது வந்து இப்போ நான் ஊற்றுறேன் திக் கோகனட் மில்க். இது ஊற்றிட்டு அந்த பபிள்ஸ் வந்து வருதா ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக சின்னதாக வருது பார்த்திங்களா, அப்போது ஒரு ஸ்டிர் நல்லா கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டூக்கு நல்ல டேஸ்ட் தரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பபிள்ஸ் வருது, நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா
ஸ்டூ வந்து ரெடி ஆயிரும். தென் வந்து ஒரு கறி லீவ்ஸ் ஒரு கொத்து வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு அகெயின் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்களா, அதை வந்து ஜஸ்ட் மேலாப்பில் போட் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கு தாளிப்பு எதுவும் கிடையாது, எதுவுமே தாளித்து போடக்கூடாது, கடுகோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு 5 minutes இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஊற்றின தேங்காய் எண்ணெயும் அதில் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கும். நல்ல அரோமா தரும். நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த இது டிஷ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்லி கோகோனட் மில்க். இப்போது ஆப்பம் ஊற்றிடலாம். ஆப்பம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆப்பம் மாவு எப்படி ஆற்றுறதுன்னு, அது ஃப்யூச்சர் வீடியோவில் நான் கொண்டு வரேன். இப்போ ஆப்பம் வந்து நம்ம சுடுறோம். ஸ்டூக்கு காம்பினேஷனாக ஆப்பம் வந்து சுட்டுட்டு அது வந்து ஒன் சைடு தான், எப்பயும் போல் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஆப்பம் முடிஞ்சது. இது வந்து 2வது ஆப்பம் நான் ஊற்றுறேன். 2வது ஆப்பமும் வந்து ஊற்றியாச்சு. இது வந்து எனக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. இது 2வது ஆப்பம், அதுவும் ஊற்றிட்டு அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பிறகு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆப்பம் +2 டுடேஸ் இன் மை கிச்சன். தட்ஸ் இட்.